மா கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். வணக்கம், விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா கொள்முதலுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் கோரிக்கைகளாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் மா சாகுபடி செய்கின்றனர். இந்த ஆண்டு மா நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் இந்த விளைச்சலை முறையாக அறுவடை செய்து உரிய விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்னும், அதேபோல் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மாம்பழக்கூழ் இருப்பு இருப்பதாலும் அதிக விளைச்சல் காரணத்தாலும் உரிய விலை கொடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றனர் எனவும், அண்டை மாநிலமான ஆந்திராவில் மா கிலோவிற்கு 12 ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ளனர். 8 ரூபாய் மா கொள்முதல் செய்யும் தொழிற்சாலைகளும் 4 ரூபாய் அரசும் கொடுக்க வேண்டும் என உத்தரவாதம் அளித்தனர். அதே போல் தமிழகத்திலும் மா கொள்முதலுக்கு கிலோவிற்கு 13 ரூபாய் அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராஜ்யசபா MP தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர். மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டமானது நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.